நமசிவாய வணக்கம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ நாராயணா. இந்த நியூ இயருங்கிறத கொண்டாடலாமா வேணாமா, இது நம்ம கலாச்சாரமா இல்லையா, இது நம்ம கல்ச்சருக்கு அகைன்ஸ்ட், அல்சருக்கு அகைன்ஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு நியூ இயரா இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ் நியூ இயர்னு இல்லை, பிரெஞ்சு நியூ இயரா இருக்கட்டும், சைனீஸ் ஜப்பனீஸ் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்த தோணின பண்டிகையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அது நம்ம மரபுகளை பாதிக்காத விதத்துல இருக்கணும். மரபுகளை பாதிக்காத விதத்துலனா, இப்போ இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குன்னு நீங்க கோயிலுக்கு போய் வேண்டதுங்கிறது மரபை பாதிக்கிற விஷயமா இருக்காது. அது உங்க விருப்பம். 1ஆம் தேதி தான் நமக்கு சம்பளம் வருது. பல விஷயங்கள் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி இந்த டேட்ல தான் பண்ண முடியாது. அதனால அத ஒரு கொண்டாட்டமா நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நைட்டு 12 மணிக்கு கோயிலை திறந்து கூத்தடிக்கிறதுங்கிறது தான் மரபு மீறது. அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து அவங்களுக்கு பிடித்திருந்தால் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம், அதுக்காக கோயிலுக்கு போய் வேண்டலாம், தப்பு கிடையாது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் முக்கியமா சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய இந்த ஆன்மீக பொருட்கள் பூஜை பண்ணி நம்ம தரோம், மந்திர ஒரு ஏற்றி தரோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு, அது வாங்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ கூட ரீசெண்டா லாவா ஸ்டோன் மாதிரியான சில விஷயங்கள் தான் பண்ணியிருக்கு. பட் என்னன்னா, உங்க மனசுல நீங்க நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, மதிப்பு கொடுக்குறீங்கன்னா, ஓட்டப்பாத்திரத்துல தண்ணி நிரப்புற மாதிரி எந்த யூஸும் கிடையாது. இந்த கருங்காலி மாலை மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இல்ல சமீபத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற லாவா ஸ்டோனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பவர். அதுவும் இந்த லாவா ஸ்டோன்ல அவ்வளோ எனர்ஜி இருக்கு. பட் அதே சமயம் அதுல எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக எப்ப பாரு ஆர்டிபிஷியலா மனசுல ஒரு தேவையில்லாத விருத்தி, நெகட்டிவ் தாட்ஸ், இதுக்கு திரும்ப திரும்ப நீங்க வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்ப எதுவுமே வேலை செய்யாது. அதனால முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வரப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாதான் அது இன்னும் திரும்ப திரும்ப வரும், ஜாஸ்தி ஆகும். மனசை அடக்கணும்னு நினைச்சா அது பிளிரும். ஆராய நினைத்தால் அடங்கும். இதை சொன்னது வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதனால உங்க மனசுல ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா அந்த நேரத்துல வலுக்கட்டாயமா உங்களுக்கு பிடித்த உங்க வாழ்க்கையில நடந்த கோல்டன் மெமரிஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சின்ன வயசுல நீங்க ஏதோ ஒரு காம்படிஷன்ல வாங்கின கப்பா இருக்கலாம். முதல் பரிசுங்கிறது அதோட வேல்யூ, மெமரிங்கிறது வேற. முதல்ல உங்க சம்பாதியத்துல வாங்கின ஏதாவது பொருள், முதல்ல உங்க வாழ்க்கையில இணைந்த முக்கியமான நபர், அது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், குழந்தை, இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாமே. முதல்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாப், முதல்ல கிடைச்ச பதவி உயர்வு மாதிரியான விஷயம், அந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் எதுவுமே லைஃப்ல நடக்கலனாலும் ஏதாவது கொஞ்சம் நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், பிடித்த நபர்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க. பிடிச்சதை கேளுங்க, இன்டர்நெட்ல பிடிச்சதை இன்டர்நெட்ல பாருங்க. இதெல்லாம் அந்த நேரத்துல தற்காலிகமா மைண்டை டைவர்ட் பண்ண உதவும். அந்த மாதிரி நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வரப்போ இப்படி பிடிச்சதை திரும்ப 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 நினைக்கிறப்ப என்ன ஆகும், இந்த தேவையில்லாத விஷயங்கள் ஒரு கட்டத்துல அடங்கும். ஒரு சின்ன கதையை சொல்லி முடிஞ்சுக்கிறேன். இது ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான், நம்மளே கூட சேனல்ல 2-3 தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த நேரத்துல இது தேவைப்படுறது. புத்தர் தன்னுடைய சீடர்கள் 4-5 பேரோட ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்ணா பின்னான் புத்தரையும் புத்தரோட சீடர்களையும் திட்டினாங்களாம். புத்தர் துளி கூட ரியாக்டே பண்ணலையாம். அப்ப இந்த ஊர் தலைவன் கேட்டானா, நாங்க இவ்வளவு தூரம் உன்னை கழுவி ஊத்துறோம், உன்னையும் சிஷ்ய பிள்ளைகளையும், துளி கூட கோபமே இல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா அப்படின்னு. அதுக்கு புத்தர் சிரிச்சுட்டே சொன்னார், பக்கத்து ஊர்ல எங்களுக்கு நிறைய இனிப்புகள் கொடுத்தாங்க, நாங்க இவ்வளவு இனிப்புகள் எல்லாம் சாப்பிட மாட்டோம், வேணான்னு சொல்லி அதை அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டோம். அப்ப அந்த இனிப்பெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்திருக்கும்? ஊர் தலைவன் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க திட்டின எந்த வார்த்தைகளையும் நாங்க வாங்கிக்கவே இல்லை அப்படின்ட்டு சீடர்களோட உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டார். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரும் அவரோட சீடர்களும் வாங்கிக்கவே இல்லைன்னா அப்ப திட்டினவங்களுக்கு தானே போகும். ஆனா இந்த பக்குவம் எல்லாருக்கும் வந்துருமா? முக்கியமா எனக்கு நாட் பாசிபிள் அட் ஆல், ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரியான பக்குவம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது சொல்லுவாரு. அதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரதா செய்யும். இப்படி சீட்ல உட்காந்து கூலா ரூம்ல ஏசிய போட்டு அட்வைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றப்பதான் அது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். பட் பிரச்சனை வந்துருத்தே, கஷ்டம் வந்துருத்தே நினைச்சு அதையே நினைச்சு டென்ஷன் ஆகி, டெம்டேஷன் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, எமோஷன் ஆகி, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி, எதுக்கு இத்தனை ஷன்னு, இதெல்லாம் தேவையா, அது சின்னு. அதனால கவலைப்படுறதுனால பிரச்சனை சரியாகாது. இதை எப்படி தீர்க்க பார்க்கணும், வாட் நெக்ஸ்ட், இதுவும் கடந்து போகும், அடுத்தது என்ன, இந்த மாதிரிதான் நினைக்கணும்.
வாழ்க்கைங்கிறதே வாழ்வதற்கு என்ஜாய் பண்றதுக்கு தான். ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிருப்போம், பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டின அரண்மனை எல்லாம் பார்த்திருப்போம். இந்த காலத்து ராஜாக்கள் அனுபவிச்சதை விட நம்ம இன்னைக்கு பல சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற இந்த மாதிரியான செல்போன்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல சில பேர் லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ற இந்த போன் மாதிரியான விஷயம், நம்ம யூஸ் பண்ற சாதாரண டூ வீலர், லக்ஸுரி காரை விடுங்க, டுகாட்டி ரேஞ்சுக்கு, ஃபெராரி ரேஞ்சுக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற கார்ஸை விடுங்க, நார்மல் ஒரு ஸ்கூட்டி டிவிஎஸ் 50 மாதிரியான விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த காலத்து ராஜாக்கள் குதிரையை விட இது வந்து லக்ஸரியான விஷயம். இப்படி நம்ம எவ்வளவு விஷயங்களை யூஸ் பண்றோம், எவ்வளவு டெக்னாலஜிஸை யூஸ் பண்றோம். நமக்கு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சா உடனே அந்த யூடியூப்ல கேட்க முடியாது. அன்னைக்கெல்லாம் ராஜாக்களோட அரண்மனையில மட்டும்தான் இந்த மாதிரி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடக்கும். அதுவும் எல்லாராலையும் வந்து பார்க்க முடியும்னா பிராக்டிகலி நாட் பாசிபிள் எட்டால். இப்போ உட்காண்ட இடத்துல இருந்து நம்மளால இவ்வளவு விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியுது, இவ்வளவு விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியுது. பின்ன என்ன நமக்கு இருக்கு குறை? கை, காலு, கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இயற்கையாவோ இல்ல ஏதாவது விபத்துனாலேயோ குறை வந்த மாற்றுத்திறனாளிகள் கூட பல பேரு சந்தோஷமா மகிழ்ச்சியா அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா வேற சில டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் மனசுல ஊனம் இருந்தா எதுவுமே பயன் இல்லை. எந்த ஆன்மீக பொருளுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை வாழ்வதற்கே, அதனால சந்தோஷமா வாழுங்க. நீங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாமல் வெறும் அவுட் சோர்ஸ்ல இந்த மாதிரி கருங்காலி மாலையோ இல்ல லாவா ஸ்டோனோ இப்படி வெளியில இருந்து மட்டும் நீங்க சோர்ஸை தேடினீங்கன்னா அதனால எந்த யூஸுமே கிடையாது, பயனுமே கிடையாது. நீங்க கடைக்கு போறீங்க, மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க கண்டப்படுற எல்லா பொருளையும் உங்க கை வாங்கிடுமா? வாங்காது. அப்படி இருக்கிறப்போ நம்ம காது மட்டும் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்கணும்? இதை நம்ம உணர்ந்தாலே பல விதமான பிரச்சனைகள், மன அழுத்தத்துல இருந்து தப்பிக்க முடியும். அந்த புத்தர் கதை சொல்றதும் அதுதான். ஸ்வீட் அவங்க வாங்கிக்காதனால கொடுத்தவங்களுக்கே போய் சேர்ந்துருது. அந்த மாதிரி உங்களை சில பேர் தேவையில்லாம பேசுறாங்க, மனசை காயப்படுத்துறாங்க, புண்படுத்துறாங்கன்னா நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் உங்க மனசு புண்படும். கண்டுக்காம விட்டா உங்களை பத்தி தப்பா பேசுறவன் தான் டயர்ட் ஆவான். என்ன பேசினாலும் கோபமே பட மாட்டேங்கிறேன், யார் சிரிச்சுட்டே இருக்கான், இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட், அவங்களாவே டயர்ட் ஆகி போயிடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிமுறைகள், இதெல்லாம் சின்ன வழிமுறைகள் தான், ஆனா பெரிய பலன்களை தரும். இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க, முயற்சித்து பாருங்கள். இந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும். அந்த இறைவனுடைய அருளால் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், நினைத்ததெல்லாம் பலிக்கட்டும், அல்லவை தேய அறம் பெருகட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.